ஸோ ஹே ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் ஸ்டார். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ரிவ்யூ தான் நான் போட போகிறேன். எம்ஐ ரொம்ப பரிதாப நிலையில இருக்காங்க. அப்பவே முருகா. பட் இருந்தாலும் எம்ஐ வந்து கம்பேக் கொடுப்பாங்க. காய போட்ட சிங்கத்தோட மூச்சு கட்சினோட பயங்கரமா இருக்கும். டேய் வாடா வீரா வீரா எங்கள் வாழ்வே சுகர்காரா, சூரா சூரா எங்கள் வாழ்வே அருவாளா. பட் ஏன் இவ்வளவு நாள் எம்ஐக்கு வீடியோ வரல நீங்க கேட்கலாம். அது காரணத்துக்கே அதனாலதான் நான் போடல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ மொத்தமா ஒரு வீடியோ போட்டு முடிச்சு விட்டுருவோம். ஏன்னா இன்னைக்கும் ஒரு மேட்ச் இருக்கு, எம்ஐ SRH போயிட்டு இருக்கு. ஸோ அரௌண்டு இப்போ மணி 7. ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவேன். ஸோ அதுக்குள்ள எம்ஐ கம்பேக் கொடுப்பாங்களா தெரியல. நான் நைட்டு மேட்ச் பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். பட் இப்போ இருந்தாலும் மீதி தோத்து போன மீதி இருக்க ப்ரீவியஸ் மேட்சை, பாஸ்ட் மேட்சை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ரொம்பலாம் இருக்காது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். அது யார் பெர்ஃபார்ம் பண்ணல போயிடலாம் இல்லை, மொத்தமாக பிளேயிங் லெவன் அதே சேம் பிளேயிங் லெவன் தான் இன்னைக்கு இருந்திருக்கும். ஸோ மாற்றங்கள் வரும். இப்போ ரிக்கிள்டன் டிகாக் மாற்றி இவங்க ஆடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட தோத்த மேட்ச் எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நார்மலாகவே ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூட, KKR கூட எம்ஐ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி சொல்ல தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து DC கூட தோத்தாங்க. ஸோ ரொம்ப மலுமட்டமா தோத்தாங்க, 164. அவங்க தொடையில இப்படி என்ன ஸ்மோக்லாம் வருது? நாம ஸ்மோக்லாம் வராதே, வலிக்குதானே? ஏண்டா நாயே, உன்னை என்னன்னு தான்டா கேட்டேன். செங்கல்பட்டு போற அளவுக்கு 20 ஓவர்ல 164 அடிக்கிறதுலாம் இப்போ வந்து சாம்பார் சாப்பிட்ற மாரி அப்படியே குச்சிட்டு போயினே இருக்கலான்ற மாரி இருந்து. ஸோ DC ஓன் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது வந்து RR. இது ரொம்ப மலுமட்டமான மேட்ச். ஏன்னா பேட்டிங்ல கோட்டை விட்டாங்க, ஓகே சரி, சேஸ் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி பவுலிங்லாச்சும் ஒழுங்கா இது பண்ணிக்கலாம். ஸோ அதுலயும் கோட்டை விட்டாங்க. ரெண்டாவது RCB எம்ஐ, தட் வாஸ் க்ளோஸ் தான். ஏன்னா 222 அடிச்சிட்டாங்க 20 ஓவர்ஸ்ல. இன்னும் ஒரு 2-3 பிளேயர் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தா மேட்ச் எம்ஐ கையில தான் போயிருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவல்ரியா இருந்திருக்கும். ஆட்டமா காட்டுறீங்க, யார்கிட்ட காட்டுறீங்க? ஓடி பாரு, சொல்லுமா. ரெண்டாவது வந்து எம்ஐ வர்சஸ் PBS. தட் வாஸ் அ குட் மேட்ச். பட் ரொம்ப மலுமட்டமான ஒரு பவுலிங்கா இருந்துச்சு. ஏன்னா மாமி பாடியை டைட் பண்ணி காட்டுறான் மாமி. ஏண்டா கிங்காங், நான் ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயர் ஆக்கும். இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. பும்ரா இருக்காங்க, ட்ரெண்ட் போல்ட் இருக்காங்க, ஷர்துல் தாக்கூர் இருக்காங்க, தீபக் சகர் இருக்காங்க. வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு. என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். இப்படி இருந்தும் அது ஏன் அந்த பவுலிங் வந்து 15 ஓவர் 200 ரன் கொடுக்குற மாதிரி ஆன நிலைமை. என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ நெக்ஸ்ட் வந்து MISGT. இது ரொம்ப மட்டமான மேட்ச். ஆல்மோஸ்ட் ஐ ஃபக்ட் அப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பேர்ட் வெட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், பார்த்துக்காதீங்க. என்னன்னா அந்த மேட்ச்சு நான் பார்த்தேன், ஃபுல் மேட்ச் நான் உட்காந்து பார்த்தேன். நமந்தீரும் ருதர்ஃபோர்டும் என்னதான் ஆடினாங்க எனக்கு தெரியல. இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா, சூஸ் த பெஸ்ட். ஏன்னா அவங்க பினிஷிங் வந்து முடிக்கணும். பினிஷர்னா எப்படி இருக்கும்னா, ஆல்மோஸ்ட் ஒரு பவர் ஹிட்டர் அண்டு ஒரு கிளாசிக் ஷாட்டை பொறுமையா அந்த சுச்சுவேஷன்ல ஆடுற மாதிரி ஆடணும். ఎవరు ఎంత పెద్ద ప్రాబ్లం రా, ఇంకెవడైనా అయ్యి ఉంటే బెదిరి చచ్చి ఉండేవాడు. అలా రన్నింగ్ చేస్తూ ప్రాబ్లమ్స్. ஸோ அதுதான் என்ன வருது, ஒரு ஃபினிஷர். இப்போ லைக் நான் எக்ஸாம்பிள் ஒரு தோனியே சொல்லுவேன். தோனி ஒன்றும் பண்ண மாட்டார், வருவாரு
4 பாலுக்கு 2 சுத்து சுத்துவாரு. அப்படி அதுக்கு படலன்னா ஜஸ்ட் என்னால பண்ண முடியலப்பா டொக்குன்னு நாக்கு வச்சுட்டு போயினே இருப்பாரு. ஸோ அவரை மாரி இருக்கும். இவனுங்க சுத்த ட்ரை பண்ணி அந்த பாலே போல ஒருவேளை இயற்கை உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னு தெரியல. ஸோ அந்த மேட்ச் நான் ரிவ்யூ பண்ணி போட்டேன். ஆனா இங்க வந்து எம்ஐ தொடர்ந்து தோட்டாங்களா. என்னை தாக்குறாங்க, என்னை அடிக்கிறாங்க. மக்களே, நான் கமிஷனர் ஆபீஸ் போறேன். பாருங்க, நான் ஒரு ஆளு இத்தனை பேர் அடிக்கிறாங்க. கமிஷனர் ஆபீஸ் போறேன். ஸோ தோத்ததுக்கு ஒரு தனி வீடியோ போறதை விட்டு மொத்தமா போட்டு எம்ஐ போட்டு அடிக்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அதான் இந்த வீடியோ. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நெக்ஸ்ட் வந்து எம்ஐ சிஎஸ்கே ஒன் ஆஃப் த ரைவல்ரி தான். பட் எம்ஐ ரொம்ப மொத்தமா 104 ரன்னு தேஞ்சிர போதுனே. டைல்ஸ் தேயில சார், எடப்பாறைய சொன்னேன் சார். கடப்பார வீக்கு டைல்ஸ் செமஸ்டர். ஆல்மோஸ்ட் பேட்டிங்கே அப்படியே சூரியகுமார் யாதவ் மாரி தான் எம்ஐ ஃபார்மும் இருக்கு. இது தினேசி நான் கொடுத்தேன். கலாய்க்காத நினைச்சுக்காதீங்க. சூரியகுமார் ஃபார்ம் மாரி தான் எம்ஐயோட நிலைமை போகுது. இருட்டுல கரண்ட் போனதுனால இருட்டுல வந்து ஒன்றும் எடுக்க முடியல, டப்புன்னு ஆஃப் ஆச்சு. சூரியகுமாரை பத்தி பேசின உடனே கடவுளுக்கு கோவம் வந்துச்சு போல இருக்கு. என்ன இளவுன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா సూర్యకుమారోட ఫామ్ మీద ఎంఐயோட ఫామ్ ఇருக்கு. ప్లీజ్ రా, కనీసం 2 రన్నైనా కొట్టరా. నీకు ఆడడం రాదు, ఊరికనే కూర్చోమన్నా కూర్చోవు. పోరా, నాకు తెలుసు. తెలుసు, బ్యాట్ ఎలా పట్టుకున్నాడు చూడు, వేస్ట్ క్యాండిడేట్. இருந்தாலும் கரண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால நான் அதை பத்தி சொல்லியே ஆகணும். நான் இதை கூறியாக வேண்டும். இப்போ என்னன்னா எம்ஐயோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கு. ஸோ 6 மேட்ச் ஜெயிக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ எதில் விட்டோம்னா லட்சணத்துல என் பையன் உங்களுக்கு சின்ன முதலாளி, அவனை தூக்கி கொஞ்சுவீங்க. எம்ஐ ஓன் பை 99 ரன்ஸு. ஸோ எம்ஐ வந்து அந்த மேட்ச்ல நல்லா ஆடி இருக்காங்க. ஜிடி மேட்ச்ல உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். ஸோ என்ன சொல்றது, எல்லாம் நேரம். எம்ஐ vs ஜிடி, அதாவது 100 ரன்ல தோத்தாங்க சிஎஸ்கே கிட்டையும், 100 ரன்ல ஜெயிச்சாங்க ஜிடி கிட்டையும். ஸோ இது வந்து புதுசா இருக்கு, புது ட்ரிக்கா இருக்கு. அதாவது ரொம்ப மட்டமா ஆடுறதும் நீதான், ரொம்ப நல்லா ஆடுறதும் நீதான்ற மாதிரி இருக்கு. அப்புறம் சிஎஸ்கேஸ் எம்ஐ ஓஜி ரைவல்ரி 5 கப் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் தனி வரேன், ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே அது ஒன்று தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஓன் பை 103 ரன்ஸ். அது ஏதோ ஒரு இதில் பவுலிங் போட்டாங்க. எம்ஐ ரொம்ப அதை விட மட்டமாக, அதாவது சிஎஸ்கே பவுலிங்கே வீக் தான், அதுக்கிட்டே இவங்க மட்டமாக ஆடிருக்காங்க. இப்படி ஓடிட்டு இருக்கோமே, போச்சு பணமும் போச்சு, லைஃபும் போச்சு. என்ன சேர்க்காத அது ஒன்று. லாஸ்ட்டாக ஆண்டி தோத்ததால் தான். அப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு, எம்ஐ vs SRH. நல்லா தான் போகுது. 6 பால் 78. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு தனி ஜெயிச்சாங்கன்னா தனி விக்ட்ரி, அதாவது ஜெயிச்ச மேட்ச் ரிவ்யூ தனியாக போடுவோம். இது மொத்தமே தோத்த மேட்ச் தான். பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து எம்ஐ ஸ்குவாட்ல வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இல்லை, ஒரு 2-3 தான். அதை பத்தி நம்ம பேசலாம். அசிங்கம் எனக்கு புதுசு இல்ல பிரவீன், ஆனா என் கூட சேர்ந்து அம்மாவை அசிங்கப்படுவல்ல, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியாது பிரவீன். இப்போ என்னன்னா எம்ஐ வந்து எம்ஐயோட ஸ்குவாட்ல வந்து ஃபர்ஸ்ட் யார் நம்ம லிஸ்ட் போட்டுடலாம். எம்ஐல வந்து ஃபர்ஸ்ட் ரிக்கில்டன், டி காக்,
ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து வில்ஜாக்ஸ் இப்போ தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் இது. அப்புறம் மிச்சல் சாண்ட்னர், ட்ரெண்ட் போல்ட். மிச்சல் சாண்ட்னர் இப்போ வந்து இன்ஜுரி. ஸோ அவருக்கு பதிலாக வந்து வேற யாரோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரதா பேசிட்டு இருந்தாங்க. அது யாரும் தெரியல. ஸோ இவங்க எல்லாமே நல்ல ஒரு பிளேயர் தான். இவங்க ஃபாரினர்ஸு. ருதர்ஃபோர்டு, அப்புறம் வந்து பாஷ், இவங்க எல்லாமே ஃபாரினர்ஸ். ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னா இவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில கொலாப்ஸ், அதாவது ஒன்று பேட்டிங் ஆனா பவுலிங் கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க, இல்லைனா பவுலிங் ஆனா பவுலிங் கொலாப்ஸ் பண்ணி பவுலிங் போட்டால் பவுலிங் கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க, பேட்டிங் இது வரனா பேட்டிங் கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. இல்ல ரெண்டுமே கரெக்டா போனாலும் அந்த டீம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆடிட்டு போயிடுறாங்க. ஓட்டன்னு வச்சுக்க, என்னடா அந்நியதாரன் இருக்க, ஏடா நீ பண்ண தவறுல வாங்கிட்டு இருக்க, அதுக்கு நானே பொறுப்பா முடியும். அதனால என்னன்னா இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த ஃபாரினர்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி இந்த டீம் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ நம்ம இந்தியன் 11ல் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் நல்லா ஆடுகிற பிளேயர் யாருன்னா ரோஹித் சர்மா சொல்லுவேன். பட் அவரும் இன்ஜுரி உட்காந்துட்டாரு. ஸோ அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. நெக்ஸ்ட் வந்து எப்படி சொல்றது, நெக்ஸ்ட் வந்து யார் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. அவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் பாட்டு வருவார், பபுள் கம் பண்ணிட்டு போயிடுவார். அவரை பற்றி நான் சொல்ல. சூரியகுமார் ஃபேன்ஸ் யாராக இருந்தால் அஃபண்ட் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து என்ன சொல்றது, இட்ஸ் லைக் 50% நல்லா இருக்கான், 50% ரொம்ப கேவலமா ஆடுறான்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து திலக் வர்மா, அப்சல்யூட் ஸ்டார் பாய் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். பட் இருந்தாலும் கிளிக் ஆக வேண்டிய மேட்ச்ல கிளிக் ஆகாம ஒரு சில 2-3 மேட்ச்ல வந்து ரொம்ப இதுவாகவே பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அதாவது மும்பைக்கு ஒரு நீடடான பர்சன்னா அது திலக் வர்மா நான் சொல்லுவேன். அப்சல்யூட்லி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயரு. நெக்ஸ்ட் வந்து யார் பார்த்தீங்கன்னா நமந்தீர். இவருக்கு தான் தனி வீடியோ எடுத்து போகலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமந்தீர் வந்து எதுக்கு டீம்ல வச்சுக்கிட்டீங்க எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. சத்தியமா எனக்கு தெரில. அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு எனக்கு இன்னி வரைக்குமே புரியல. ஒருவேளை ஏதோ பேக்கப் கொடுப்பாரு நம்பிக்கையா வச்சிருக்காங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டீம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்லாம் ஆட மாட்டாங்க. அவங்கள எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா ஒரு சில மேட்ச்ல கிளிக் ஆகுவாங்கன்ற ரைஸ் ஆகுவாங்க இதுல தான் வச்சிருக்காங்க. பட் நீங்க வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வருவாங்க. யாருன்னா இந்த மாதிரி யாருன்னா எந்த லிஸ்ட்னா யாரு வந்து இந்த மாதிரி டீம்லயே ரொம்ப வருஷமா ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கணக்குல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷாருக் கான். பல வருஷமா வந்து ரன் அடிக்காம ஒரு டீம் கான்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கு. அப்புறம் ராகுல் தெவாத்தியா, அப்புறம் தீபக் கூடா, அப்புறம் வேற யாரு நமந்தீர், இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல வருவாங்க. அப்புறம் ரமன்தீப் ஒருத்தர் கொல்கட்டால, இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்ல வராங்க. இவங்கெல்லாம் அந்த எலைட் லிஸ்ட்ல வருவாங்க. அட்லாஸ்ட் எப்படின்னா டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாம மேட்ச் மட்டும் ஆடிட்டு போவாங்க. அதுக்கு வந்து அவங்க சப்ஸ்டியூட்டே இருந்துட்டு போயிடலாம். ரொம்ப அஃபண்ட் ஆகாதீங்க. உங்க ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா அப்படியே யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்றேன், இவங்களுக்குன்னு தனியா ஒரு வீடியோ எடுத்து போகலாம். ஸோ நான் அதை தனியா பாக்குறேன். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. ஒருத்தரோட ஒரு இன்ஃபுளுசர் வீடியோ பார்த்தா இதை கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி
பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடாமலே, அதாவது ஆடியுமே அந்த ஒரு இம்பாக்ட் இல்லாம இருக்காங்க. வந்து வராங்க 10 பால் 10 ரன் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த 10 பாலுக்கு ஆடாமலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எந்த இம்பாக்ட்ஃபுல் நாக்கும் ஆடல. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷர் ரோல்ல இருக்காங்க. அவங்களாம் வந்து ஆடாம போறது வந்து ஒரு டீமுக்கு வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா அது சேசிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் சரி, அந்த அந்த மேட்சை வந்து அது டேர்ன் ஓவர் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது கூட மிடில் ஆர்டர் சரியா ஆடலன்னா அவங்க ரன்னு போகாது, மேட்ச் தோத்துருவாங்க. பவுலர்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணாலும் ஒரு சொப்ப ரன்கள்ல தோத்துருவாங்க. இப்போ இதுவே சேஸ் பண்ணும்போது அந்த மிடில் ஆர்டர் சரியில்லைன்னா அவங்க எப்படி சேஸ் பண்ணும்போது மிடில் ஆர்டர் சரியில்லைன்னா டாப் ஆர்டர் வச்சுமே நம்பிதான் இருப்பாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா ஜிடிக்கு சூப்பரா பொருந்தும். சூப்பரா வந்து பொருந்தும். அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் இது சொல்றது, ஒரு டீம் வந்து பார்த்த உடனே ஈஸியா அடிக்கலாம்ன்றா அந்த டீம்னா அது உண்மையா சொல்லணும்னா ஓப்பனா சொல்லிட்டா ஜிடி சொல்லலாம். ஒரு ஏன்னா அவங்க வந்து என்னதான் வந்து எலைட் பவுலர்ஸ் அந்த மாதிரி ரபாடா, சிராஜ் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தா கூட டாப் ஆர்டர் லோ ஆர்டர் அந்த இதை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. நடுவுல ஒருத்தர் இருக்கான், ஒரு 3 பேர் இருக்கானுங்க. யாருன்னா ஷாருக் கானு, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாத்தியா, இவங்க இருக்காங்கன்னா எனக்கு பாருங்க அப்படியே நம்பிக்கையா இருக்கு. அப்பா இவன் ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் எடுத்தா போதும், இந்த மிடில் ஆர்டர் வந்து தூக்கி சாப்பிட்டுறலாம். ஆனாலும் நானே, அதாவது விராட் கோலியே வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கலான்ற மாதிரி இருக்கும். आज हम नहैले बाड़ी शैम्पू से आज हम न ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதுல இருக்கு. ஸோ ஆனா மும்பைக்கு அப்படி கிடையாது. மிடில் ஆர்டர்ல வந்து நமந்தீர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்காரு. மற்றபடி ருதர்ஃபோர்ட் சூப்பரா ஆடுறாரு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ அதனால மிடில் ஆர்டர் வந்து ரமன்தீப் வந்து ஒரு அப்படியே மறைஞ்சிடுறாரு. இவங்க 2 பேரும் கவர் பண்ணிடுறாங்க. ஹர்திக் பாண்டியாவும் ருதர்ஃபோர்டும் கவர் பண்ணியிருந்தால அப்படியே ரமன்தீர் மறைஞ்சிடறாரு உள்ள. அப்பா நான் எதுவும் வரலப்பா. அது அவரு ரமன்தீர் வந்து நமந்தீர் வந்து ஒரு ஓப்பனர் ரன் தான் அடிக்கிறாரு. அதுக்கு வந்து அவர் ஓப்பனரே ஆட்டு போகலாம். ஏன்னா ஓப்பனர் எப்பயுமே வந்து ஒன்று ரன்னு கான்ட்ரிபியூட் பண்ணும் இல்லையா, நல்லா ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல அதிகமா ஆடி கொடுத்துட்டு போயிடணும் ஒரு பவர் பிளேல அந்த மாதிரி. ஏன்னா பவர் பிளே எல்லாம் தூக்கி விட்டா 4 போயிடும். அந்த மாதிரி தான் அவர் ஆடுறாரு எப்போ எல்லாரும் ஃபீல்டு வெளியில இருக்கும்போது. ஸோ இது பெரிய கன்சர்னா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பும்ரா, கோட் இஸ் ஆல்வேஸ் கோட். கோட்டை பத்தி பேசணும் அவசியம் இல்லை. ஒரு 2-3 மேட்ச் தான் ரொம்ப இதுவா போட்டாரு. பட் ஒரு பிளேயரால ஒரு மேட்ச் சேஞ்ச் பண்ண முடியுமா? அது என்னைக்கா ஒரு நாள் தான் பண்ண முடியும். எப்படின்னா தேவைன்ற நேரத்துல இந்த மேனை பண்ணுவார். அது எப்படின்னா இப்போ விக்கெட் வேணும் அப்படின்னா பும்ரா கிட்ட போகலாம், அந்த மாரி தான். ஸோ பும்ரா பர்ஃபெக்டாக தான் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், அப்புறம் அஸ்வினி, இந்த 3 பேர் வந்து இன்னும் வரணும். பட் பழைய மாரி இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் சரி, தீபக் சகர் ఇంజురీ కన్సర్న్స్నాల இப்போ உட்கார வச்சிட்டாங்க. పొట్టు పొట్టు ఆకలుంది అరే మెట్టు మెట్టు ఎక్కుతరా అరే పేరు పట్టాలేను నిరా చూసుకో పారడైజ్ కి అడ్రస్ అయితా பட் ஷர்துல் தாக்கூர் ஓகே தான், ஆல்ரவுண்டர்னால அவரை வந்து நம்ம எதுவும் அவ்வளோ சொல்ல முடியாது. நான் பவுலிங்கும் பண்ணோம் பேட்டிங்கும் பண்ணோம், அவர் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். பட் இருந்தாலும் தீபக் சகர் வந்து என்ன சொல்றது, அவர் சென்னையில இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. போன வருஷம் நல்லா போட்டாரு. பட் இந்த வருஷம் எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல போல இருக்கு. எப்பா தீபக் சங்கரே கடைசி ஓவர்ல 15 ரன் இறக்க சொன்னதா உன்கிட்ட கூட்டம்பரு என்ன நல்லா வச்சு செஞ்சு விட்டப்பா. வந்து 2 பேருமே ரன் கொடுத்துறாங்க அண்ணன் தம்பி மாரி. நெக்ஸ்ட் வந்து யாருன்னா ஜயம் ஜய ரே தாரரி ரிங் தரி ராரரிங் தரி தாரரி ரே தரி ராரரே. இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? ஊர்ல பேர் சொல்ற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க.
நம்பிக்கை இல்லைன்னா குளமங்கலம் பக்கத்துல வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் எழும்பூர்ல வந்து கேட்டு பாருங்க. சும்மா சும்மா இது எல்லாம்